திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து கட்சி செயல் வீரர்கள் கூட்டத்தை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆற்றல் மிகு செயல் வீரர், இந்த மண்ணின் மைந்தர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எஸ் சிவசங்கர் அவர்களே, நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று இங்கே அமைச்சரின் முன்மொழியை வழிமொழிந்து அமர்ந்திருக்கிற தலைவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற அப்துல் ஹாஜி அவர்களே, திராவிடர் கழகத்தின் மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்திய தொழிலாளர் கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அக்பர் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சுல்தான் மொஹிதீன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, பேரூர் நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். நாளை நான் முற்பகல் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அனைவரையும் தனித்தனியே சந்தித்து அவர்களுக்கு ஆடை போர்த்தி சிறப்பு செய்ய இருக்கிறேன். ஆகவே மேடையில் இன்றைக்கு யாருக்குமே ஆடை போர்த்தவில்லை. தகவலுக்காக சொல்லுகிறேன். நம்முடைய தேர்தல் பணி பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாளை அனைத்து கட்சிகளையும் சார்ந்த முன்னணி தலைவர்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக நேரிலே சந்தித்து சிறப்பு செய்ய இருக்கிறேன் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நாளை மறுநாள் நாளை மாலை கடலூர் பகுதியில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து இதேபோல ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தை மதிப்பிற்குரிய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிகழ்வில் நாளை மாலை நான் பங்கேற்க இருக்கிறேன். நாளை மறுநாள் 27ஆம் தேதி அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலை செய்ய இருக்கிறோம். இதேபோல அனைவரும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு திரண்டு வர வேண்டும். அண்ணா சிலையிலிருந்து நாம் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வேட்புமனு தாக்கலை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். எனவே தோழர்கள் பெருவாரியாக அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி தனக்கோடி உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் வணக்கம். அதன் பின்னர் அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நாம் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறோம். தொகுதியின் இந்த மேற்கு பகுதியில் சில நாட்களும், கிழக்கு பகுதியில் சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, புவனகிரி ஆகிய பகுதிகளில் சில நாட்களும் என்று மாறி மாறி நாம் வாக்குகளை சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறோம். நமக்கு எஞ்சியிருக்கிற நாட்கள்
20 நாட்கள் தான். 20 நாட்களும் இல்லை, 17 நாட்கள் தான் சரியாக சொல்ல போனால். ஆக இந்த கால அவகாசத்தை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நாம் திறம்பட பணியாற்ற வேண்டும். அதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், ஒரு வேட்பாளராக நான் அமைச்சரின் வழிகாட்டுதலின்படி எப்படி செயல்பட களத்தில் நிற்கிறேனோ அதை போல நமது கட்சியின் பொறுப்பாளர்கள், மேலிட பொறுப்பாளர்களாக இருந்தாலும், சட்டமன்ற தொகுதி வாரியான ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்தாலும், அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கவிருக்கிற பணிக்குழுவை சார்ந்த தோழர்களாக இருந்தாலும், கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களாக இருந்தாலும், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளாக இருந்தாலும், ஒன்றை நீங்கள் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த 22 நாட்கள் 3 வார காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்களோ அப்படி செயல்பட வேண்டும். அதை மனதிலே நீங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வேலை செய்கிற பகுதியிலே திமுக ஒன்றிய செயலாளர்கள் அல்லது நகர செயலாளர்கள் அல்லது பேரூர் செயலாளர்கள் வாக்கு சேகரிப்புக்கான வேலை திட்டங்களை வரையறுத்து இப்படி செயல்பட வேண்டும், இங்கே செல்லுங்கள், இங்கே போய் கவனம் செலுத்துங்கள், இந்த வேலையை செய்யுங்கள், சின்னத்தை வரையுங்கள், துண்டறிக்கையை கொடுங்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுவதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நான் ஒரு கட்சி தலைவராக இருக்கலாம், இந்த தொகுதியின் வேட்பாளராக இருக்கலாம், ஆனால் நான் இந்த அணியை வழிநடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும், செயல்பட்டிருக்கிறேன். அதுதான் ஒரு கூட்டணியின் வெற்றிக்கு நாகரிகமான அணுகுமுறையாக அமையும். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துவது திராவிட முன்னேற்ற கழகம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் அந்தந்த பகுதிகளில் எவ்வாறு திட்டமிட்டு தேர்தல் வேலைகளை செய்ய வேண்டும் என்று வரையறுத்து வழிகாட்டுகிறார்களோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். இது நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுக்கிற வேண்டுகோள். இதில் புரோட்டோகால் கிடையாது. நான் மாநில செயலாளர், நான் மண்டல செயலாளர், நான் மேலிட பொறுப்பாளர், நான் ஒருங்கிணைப்பாளர், எனவே நான் இப்படித்தான் செயல்படுவேன் என்கிற புரோட்டோகால் எதுவும் கிடையாது. இந்த 21 நாட்களும் நாம் வாக்கு சேகரிக்கும் பணியாளர்கள், அவ்வளவுதான். திருமாவளவனும் வாக்கு சேகரிக்கிற பணியாளர் தான். இந்த இயக்கத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சிந்தனை செல்வன் உட்பட அத்தனை பேரும் எந்த பகுதியில் நின்று வேலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த பகுதியில் மட்டுமே நின்று வேலை செய்ய வேண்டும். கணந்தோர் என் கண்ணு முன்னால நிற்கணும், முகத்தை காட்டணும்னு நினைக்கவே கூடாது. என்னை பார்க்க வருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஓடி அடிக்கிறீர்கள் என்று பொருள், நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று பொருள், ஏற்கிறீர்கள் என்று பொருள். இந்த 21 நாட்களில் நான் உங்கள் முகத்தை பார்க்கவே கூடாது. எங்கே பார்க்க வேண்டும் என்றால் உங்களை எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அந்த இடத்தில் நான் பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் தான் நீ வேலை செய்ய வேண்டும், இந்த தெருவில் தான் நீ வேலை செய்ய வேண்டும். இந்த 100 வாக்காளர்களை இந்த 21 நாட்களில் 21 தடவை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணித்தால், திமுக தோழர்கள் வழிகாட்டினால் அந்த இடத்திலேயே நின்று வேலை செய்ய வேண்டும். நான் மாவட்டம் பூரா சுத்துவேன், சுத்தக்கூடாது. இது மாவட்டமே கிடையாது, வாக்கு சேகரிப்பு பணியாளர் தான். இந்த 21 நாளைக்கு எல்லா புரோட்டோகாலும் சஸ்பெண்டட். மாவட்ட செயலாளர் சஸ்பெண்டட், ஒன்றிய செயலாளர் சஸ்பெண்டட், பொதுச் செயலாளரும் சஸ்பெண்டட். எல்லா வேலையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம். என்னன்னா வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியாளர் தான். எந்த இடத்தில் நின்று வேலை செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் வேலை செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான கடமை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலை ஏற்று செயல்பட வேண்டும். இது 2வது முக்கியமான கடமை. இதை சொல்லுவதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
அருமை தோழர்களே, மூன்றாவது, எதிரணியில் இருப்பவர்கள், எதிர் முகாம்களில் இருப்பவர்கள் நம்மை சீண்டுவார்கள், கோபப்படுத்துவார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள். நம்முடைய செய்திகளை பாசிட்டிவாக, நேர்மறையாக நாம் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதோடு நின்றுவிட வேண்டும். எதிர் முகாமில் இருப்பவர்கள் பரப்புகிற எந்த செய்தியையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. 21 நாளைக்கு யூடியூப்ல நீ போஸ்ட் தான் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், ரீல்ஸ் போடணும். அவர்கள் பரப்புகிற எந்த செய்தியையும் பார்க்க கூடாது, நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது 21 நாளைக்கு. ஏனென்றால் அவர்கள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி கவனத்தை திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. இதுதான் அகில இந்திய அளவில் பிஜேபி கையாண்டு வருகிற உத்தி, தந்திரம், சூது, சூழ்ச்சி. அதற்கு நாம் இரையாகிவிடக் கூடாது. ஆகவே 21 நாள் அல்லது 22 நாட்களுக்கு எதிரணியினர் பரப்புகிற எந்த செய்தியையும் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாம் நேர்மறையாக சொல்லுவதற்கு செய்திகள் ஏராளம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 3 ஆண்டுகளில் சாதித்திருக்கிற சாதனைகளை சொல்லலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் அறிஞர் கலைஞர் ஆகியோர் கட்டி காத்த கொள்கைகளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து அதற்கேற்ப கருத்துக்களை பரப்பலாம். ஏன் பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டும், அதற்கான தேவை என்ன என்பதை மக்களிடத்திலே எடுத்துரைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். ஆனால் நாம் அதிமுகவை எதிர்ப்பதை விட பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக அணிக்கு நேர் எதிராக இருக்கிற அணி அதிமுக அணி. உண்மையிலேயே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருப்பது அதிமுக. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல பத்தாண்டுகளாக, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 1972க்கு பின்னர் 77 இருந்து தொடர்ச்சியாக திமுக அதிமுக என்றுதான் எதிரும் புதிருமான அரசியல் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதுதான். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே கருதாமல் பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரியாக முன்னிறுத்தி அகில இந்திய அளவில் நாம் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வையை சிதம்பரம் தொகுதியை தாண்டி விசாலமாக விரிவுபடுத்த வேண்டும். சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுகிற திருமாவளவனா, அதிமுக வேட்பாளரா, பாஜக வேட்பாளரா அல்ல என்பது கேள்வி. அது அல்ல கேள்வி. இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது தேவையா இல்லையா என்பதுதான் கேள்வி. யாரிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி. யாரை நாம் ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய சிந்தனை என்பது, நம்முடைய பார்வை என்பது, நம்முடைய விவாதம் என்பது பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றாக வேண்டும். அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்தியாக வேண்டும். ஒரு மாநிலத்தில் 40 இடங்களில் வெற்றி பெற்றால் பாஜகவை வீழ்த்திவிட முடியுமா என்ற கேள்வி எழும். தமிழ்நாட்டில் இப்படி நாம் செயல்படுவதைப் போல கர்நாடகாவில் அங்கே செயல்படுகிறார்கள், கேரளாவில் இடதுசாரிகள் செயல்படுகிறார்கள், மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி செயல்படுகிறார், பஞ்சாபிலே ஆம் ஆத்மி கட்சி செயல்படுகிறது, டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி செயல்படுகிறது, உத்தரப்பிரதேசத்திலே அகிலேஷ் யாதவ் செயல்படுகிறார், பீகாரிலே லல்லு பிரசாத் யாதவ் செயல்படுகிறார். அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற கட்சிகள் பிஜேபி என்று வெற்றி பெற விடாமல் வீழ்த்துவதற்கான உத்திகளை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே நாம் இங்கே 40க்கு 40 வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி அங்கே அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் பிஜேபியை தூக்கி எறிய முடியும். தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்தவரையில் கர்நாடகாவிலே போன முறை அவர்கள் வெற்றி பெற முடிந்தது, ஆந்திராவிலே வெற்றி பெற முடியவில்லை. தெலுங்கானாவிலே அவர்கள் எதிர்பார்த்ததை போல வெற்றி பெற முடியவில்லை. தமிழ்நாட்டிலே அவர்களால் வாலாட்ட முடியவில்லை. கேரளாவிலே அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை. மகாராஷ்டிரா வரையில் தென்னிந்திய மாநிலங்கள் தான். இந்த தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களின் மாய்மால அரசியலுக்கு இரையாகவில்லை. இன்றைக்கும் அதுதான் நிலை. ஆந்திராவிலே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தெலுங்கானாவிலே பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது. மகாராஷ்டிராவிலும் இப்போது அவர்களால் எதையும் செய்துவிட முடியாது. கர்நாடகாவிலும் போன முறை வெற்றி பெற்றதை போல பெரிய வெற்றியை அவர்களால் பெற்றுவிட முடியாது. கேரளாவிலே இடதுசாரிகள் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒரே ஒரு தொகுதியை கூட அவர்களால் பிடுங்க முடியாது. தமிழ்நாட்டிலும் அவர்களால் அதிமுகவிலேயே ஒன்றும் முடியாது என்கிற போது பாஜகவால் ஒன்றும் முடியாது. ஏற்கனவே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி 0 என்று சொல்லிவிட்டார். 0. தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்கிற போது உத்தரப்பிரதேசத்திலும் அப்படி நாம் வெற்றி பெற்றால், மேற்கு வங்கத்திலும் வெற்றி பெற்றால், பீகாரிலும் நாம் கணிசமான வெற்றியை பெற்றால், டெல்லி பஞ்சாபிலும் வெற்றி பெற்றால் பிஜேபியை தூக்கி எறிய முடியும். ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும். அதற்கான வியூகத்தை வகுத்தவர், முதல் புள்ளியை வைத்தவர், அதை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவை எதிரியாக கருதாமல் அகில இந்திய அளவில் பிஜேபியை எதிரியாக முன்னிறுத்தி வியூகத்தை வகுத்து செயல் திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த முயற்சியை அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறது. இந்த தேர்தலிலும் பயணிக்கிறது. தோழர்களே, நாங்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்தது 1999. அப்போது மூப்பனார் அழைத்தார். 2001 தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். அதிலிருந்து இதுவரையில் 2 முறைதான் நாம் திமுக அணியில் இல்லாமல் செயல்படக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஒன்று 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக அணியில் நம்மால் இடம்பெற முடியவில்லை. ஆனால் 2006 உள்ளாட்சி தேர்தலில் திமுக அணிக்கு வந்துவிட்டோம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணி, 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திமுக கூட்டணி, 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக கூட்டணி. இன்றைக்கு 2024 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள். இடையில் 2006 2016 நாம் வேறு அணியில் ஒரு முறை அதிமுக, ஒரே ஒரு முறை அதிமுக, 2016 மக்கள் நல கூட்டணி. இது இரண்டும் தவிர்க்க முடியாத நிலையில் ஏற்பட்டது. சரி, 2001 இருந்து தொடர்ச்சியாக 2024 வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் தொடர்ந்து இடம்பெறுவதற்கு என்ன காரணம்? நம்மை பிடிக்காதவர்கள் பல காரணங்களை சொல்வார்கள். நான் மனம் திறந்து சொல்லுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களை 2009 பத்திரிகையாளர்கள் பார்த்து ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். 2009 தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. ஈழத்திலே இனப்படுகொலை உச்சத்தில் இருந்த நேரம், காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இங்கே மக்கள் கிளர்ந்திருந்த நேரம், நான் ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை என்கிற போது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு
மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இடம்பெற்றிருந்த இன்னொரு அணியில் ஈழத்தமிழர்களுக்காக கைகோர்த்து களத்தில் நின்றேன். இந்த முரண்பாட்டை பயன்படுத்திக் கொண்டு திமுக கூட்டணியில் இருந்து என்னை வெளியேற்ற வேண்டும் என்று பலரும் அழுத்தம் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கலைஞர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதும் கேட்டார்கள். அப்போது கலைஞர் சொன்னார், தந்தை திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், இருப்பார்கள், தொடர்வார்கள். எங்கள் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு என்பது வெறும் தேர்தல் உறவு அல்ல, கொள்கை உறவு. நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் தந்தை திருமாவளவன் பேசுகிறார். நாங்கள் பேசுகிற பொதுவுடைமை அரசியலைத்தான், சமத்துவத்தைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசுகிறது. ஆகவே எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு என்பது கொள்கை சார்ந்த உறவு. எனவே திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி தொடரும் என்று பிரகடனம் செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனக்கு தெரிந்து இதுவரையில் திமுகவோடு கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியை பற்றியும் கலைஞர் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொன்னது கிடையாது, கருத்து சொன்னது கிடையாது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டு காலமாக நான் தேர்தல் அரசியலில் இருக்கிறேன். மாணவ பருவத்திலிருந்து கலைஞரை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறவன். கூட்டணி கட்சிகளை பற்றி இப்படி ஒரு நற்சான்று வழங்கியது 2009 விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான். ஆகவேதான் இப்போதும் நான் சொல்லுகிறேன், எவ்வளவோ நெருக்கடிகள், எவ்வளவோ முயற்சிகள் திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும் என்பதுதான். ஏன் திமுக கூட்டணியை சிதறடிக்க வேண்டும்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கூட்டணி 2018 காவிரி நீர் பிரச்சனைக்காக நடைபயணம் தளபதி அவர்கள் மேற்கொண்ட போது, தோழமை கட்சிகள் என்கிற அடிப்படையிலே எங்களை எல்லாம் அழைத்து இணைத்துக் கொண்ட போது கருவானது, உருவானது. அப்போது தேர்தல் நேரம் அல்ல, இது கரு கொண்ட இடம் போராட்ட களம், காவிரி நீர் உரிமைக்கான களம். திருச்சியிலே தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் பயணம் செய்து நாகப்பட்டினத்திலே போய் முடிந்தது. அந்த பயணத்திலே நாங்கள் தளபதியோடு கைகோர்த்தோம். தேர்தல் கூட்டணியிலே இடம்பெறப் போகிறோம் என்கிற கனவோடு அல்ல, அப்படி ஒரு எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், வறட்சியில் சிக்கி தவிக்கிறது என்கிற நிலையில தளபதி அவர்கள் அப்போது தோழமை கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு, கருத்தறிவித்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த போது இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் அதை இணைந்து கொண்டோம். அப்போது உருவானதுதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி. அதிலிருந்து இதுவரையில் இந்த கூட்டணி மட்டும்தான் அகில இந்திய அளவிலேயே கட்டுக்கோப்பாக இயங்குகிற ஒரே கூட்டணி. வேறு எந்த மாநிலத்திலும் ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக பல தேர்தல்களை சந்தித்ததாக வரலாறு இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் கூட்டணி கட்சிகள் மாறி மாறி இடம்பெயர்வது உண்டு. அதே 2019 பிஜேபி, பாமக, அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி உருவாக்கினார்கள். அந்த தேர்தலில் அவர்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்தும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஒரே ஒரு தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளை வென்றெடுத்தது திமுக கூட்டணி. இன்னொன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் எல்லா கட்சிகளும் ஒரே அணியில் சேர்ந்து விட்டது. அந்த அணியில் இருந்த தலைவர்கள் என்னை மட்டும் தனியே வேலூரிலே அழைத்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பிரெயின் வாஷ், மூளை செலவை செய்தார்கள். திமுக கூட்டணியில் நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் மட்டும் வெளியே வந்து விட்டால் போதும். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் கோபம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக இருக்கிறது. நீங்கள் மட்டும் வெளியே வந்தால் போதும், 40 இடங்களிலும் அவர்களை வீழ்த்த முடியும். இந்த முறை திமுகவை வீழ்த்தினால் அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் அதிமுகவை வீழ்த்திவிட முடியும் என்றெல்லாம் என்னிடத்திலே பேசினார்கள். நான் அப்போது தனி ஒரு ஆளாக அவர்களிடத்திலே சிக்கிக் கொண்டேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன்,
எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களோடு முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி நான் முடிவு சொல்லுகிறேன் என்று அவர்களிடமிருந்து நான் நழுவி வெளியே வந்தேன். வந்த பிறகுதான் கலைஞர் அவர்களோடு நாங்கள் மீண்டும் அந்த கூட்டணியை உறுதி செய்தோம். அப்போது திமுக கூட்டணி இடம்பெற்றிருந்த கட்சிகள் 3 தான். ஒன்று திமுக, இன்னொன்று காங்கிரஸ், இன்னொன்று விசிக. 3 கட்சிகள் தான். எல்லா கட்சிகளும் அதிமுக அணிக்கு போய்விட்டது. அப்போது திமுக காங்கிரசுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருந்தது. கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம். அவர்களை வீழ்த்த வேண்டும், துணை போன திமுக விடுதலை சிறுத்தைகளையும் வீழ்த்த வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் திமுக காங்கிரசோடு துணை இருந்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட நேரத்தில் அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்த நேரத்தில், எதிர்ப்பு இருந்த நேரத்தில் 28 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிகாவின் வாக்கு வங்கி எவ்வளவு வலிமையானது என்பதை 2009 நாம் நிரூபித்து காட்டினோம். 28 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்றால் அதில் பெரும்பான்மை வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிற வட மாவட்டங்களில் பெற்ற வெற்றி. 2009 விடுதலை சிறுத்தைகளின் வாக்கு வங்கி உறுதிப்படுத்தப்பட்டது. 2001 கலைஞர், திருமாவளவன், கிருஷ்ணசாமி, ராஜகண்ணப்பன், செல்லக்குமார், திருநாவுக்கரசர் போன்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டணி அமைத்தார். எல்லா கட்சிகளும் அதிமுக பக்கம் போய்விட்டது. பாமக அதிமுகவில் இருந்தது, இடதுசாரிகள் அதிமுகவில் இருந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சிகள் அனைத்தும் அதிமுகவில் இருந்தன. அப்போது தோன்றிய எங்களை போன்ற கட்சிகள் தான் அந்த காலத்தில் தோன்றிய கட்சி. எங்களை வைத்து அன்றைக்கு 2001 கூட்டணி அமைத்தார். திருச்சிராப்பள்ளியிலே வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்தது தோழர்களே. அந்த தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் மட்டும், கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. நானும் அந்த தொகுதியில் தான் வெற்றி பெற்றேன். மங்களூர் தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்தில். அப்போது ஒரு பத்திரிகை எழுதியது, திமுக தோல்விக்கு காரணம் இந்த புறம் திருமாவளவன், இந்த புறம் கிருஷ்ணசாமி. இந்த 2 தலித் தலைவர்களை பக்கத்திலே உட்கார வைத்ததால் தான் திமுக தோல்வி அடைந்தது என்று ஒரு பத்திரிகை, வார பத்திரிகை கட்டுரை எழுதியிருந்தது. நான் அந்த பத்திரிகையை பார்த்தீர்களா என்று தலைவரை பார்த்து கேட்டேன். என்ன என்று கேட்டார். விவரத்தை சொன்னேன். அடுத்த நொடியே கலைஞர் சொன்ன பதில், உங்களை பக்கத்தில் வைத்திருந்ததால் தான் திமுக தோற்றது என்றால் நீங்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வாக்களித்த நிலையில் கடலூர் மாவட்டம் 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளை நாம் கைப்பற்றி இருக்கிறோம். வெறும் விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள் தான். அன்றைக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற வேற எந்த கட்சிக்கும் இங்கே வாக்கு வங்கி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் திமுக கூட்டணியிலே கடலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு கட்சி. 9 தொகுதிகளில் 2001 5 தொகுதிகளை கைப்பற்றியது திமுக கூட்டணி. அதற்கு காரணம் உங்கள் வாக்கு வங்கிதான் என்று தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்னிடத்தில் சொன்னார். அதுதான் 2009 நிகழ்ந்தது. அன்றைக்கு திமுக காங்கிரஸ் 2 கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டிருந்த நிலையில் விசிக மட்டும்தான் இணைந்திருந்தது. அன்றைக்கு 28 இடங்களிலே வெற்றி பெற்றோம். 2019 மகத்தான வெற்றியை நாம் சந்தித்ததற்கு விடுதலை சிறுத்தைகளின் உழைப்பு மகத்தானது என்பதை திமுகவில் உள்ள ஒவ்வொரு தலைவரும் தனிப்பட்ட முறையிலே, தலைவர் உட்பட, தளபதி உட்பட ஒரு மேடையில் பகிரங்கமாக அவரே சொல்லி இருக்கிறார். இவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசினார். நீங்கள் சொன்னால் நான் எதையும் தட்டமாட்டேன், அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே நான் இடம் பிடித்திருக்கிறேன் என்றால் தனிப்பட்ட முறையிலே என்னால் அவருக்கு பயனில்லை, தனிப்பட்ட முறையிலே அவரால் எனக்கு எந்த பயனும் இல்லை. நாங்கள் இருவரும் இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக, பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றோர் உருவாக்கி வைத்திருக்கிற சமூக நீதி கோட்பாட்டுக்காக கைகோர்த்திருக்கிறோம். அவ்வளவுதான். இது ஒரு உண்மையான உறவு, கொள்கை உறவு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, உள்நோக்கம் இல்லாத உறவு. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து நாம் இந்த அணியிலே நீடிக்கிறோம். ஏன் நீடிக்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். நீடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது.
எல்லா கூட்டங்களிலும் நான் பேசினேன். அண்ணன் தளபதி அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் இந்தியா முழுவதும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். பிஜேபிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க வேண்டும். உங்களால் அது முடியும் 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 என்று பல கூட்டங்களில் நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். நானும் பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன். இடதுசாரி கட்சி தலைவர்கள், ஏன் டிஆர்எஸ் KC ராவ், கர்நாடகாவிலே சில தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் என்று பலரையும் சந்தித்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு அணியை கட்ட வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் செய்த பங்களிப்பு என்பது கணிசமானது. ஏன் அருமை தோழர்களே, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த நாட்டுக்கு ஒரு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. வீட்டுக்குள்ளே எத்தனை சண்டையாக இருந்தாலும் ஊருக்கு ஆபத்து என்று வருகிற போது எல்லோரும் ஊரே ஒன்று திரண்டு நாம் ஊரை காப்பாற்றுகிறோமா இல்லையா? அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் சண்டை இருக்கலாம், அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இருக்கலாம், ஆடு மாடு கட்டுவதிலே சண்டை இருக்கலாம், வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கலாம், தண்ணீர் பாய்ச்சுவதிலே பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரு ஓரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஊருக்கே ஆபத்து என்று வருகிற போது ஊரே திரண்டு நின்று ஊரை காப்பாற்றுவதற்கு நாம் போராடுவதைப் போல நாட்டுக்கு ஆபத்து வந்துவிட்டது, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தேவை எழுந்துள்ளது. கேரளாவிலே காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. மேற்கு வங்கத்திலே காங்கிரசுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் உடன்பாடு ஏற்படவில்லை. ஆனாலும் கூட்டணியில் இருக்கிறோம். ஏன் கூட்டணியில் இருக்கிறோம்? ஏன் கூட்டணியில் இருக்கிறோம்? ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த நாடு மிக பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். இது திமுக மட்டும் சொல்லவில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் சொல்லவில்லை, இடதுசாரி கட்சிகள் மட்டும் சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்லவில்லை. இந்தியா முழுவதும் இன்றைக்கு கட்சி சார்பற்ற பொதுமக்களின் குரலாக, போர்க்குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பேசக்கூடியவர்களை தேடி பிடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங்கல் போன்ற அமைப்புகள், அவர்களுக்கு ஒரு திட்டம். வட இந்திய மாநிலங்களில் மக்களை மத உணர்வுகளை தூண்டிவிட்டு, சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு கட்டி போட்டுவிட முடிகிறது. தென்னிந்தியாவில் அப்படி செய்ய முடியவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் செய்ய முடியவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சியில் இருப்பதனால் எதையும் சாதிக்க முடியவில்லை. ஆகவே திமுக கூட்டணியை சிதறடித்து பலவீனப்படுத்தினால்தான் இங்கே அவர்கள் விரும்புகிறபடி மதவாத அரசியலை செய்ய முடியும், சாதியவாத அரசியலை செய்ய முடியும். மக்களை போராட்ட குணத்தில் இருந்து வெளியே எடுத்து எந்த நேரமும் சாதி மதம் என்கிற அடிப்படையிலேயே அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்க முடியும். எனவே திமுக அணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தி வேலை செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் எதை வாய்ப்பாக கருதுகிறார்கள் என்றால், தோழர்களே, ஜெயலலிதா அம்மையார் இல்லை, அதனால் அதிமுகவை பலவீனப்படுத்த முடியும். முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை, அதனால் திமுகவை பலவீனப்படுத்த முடியும். இது அவர்கள் போட்ட கணக்கு. ஆனால் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 16 அடி பாயக்கூடியவராக இருக்கிறார். எப்படி 1977 எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு ஜனதா என்கிற கட்சியை உருவாக்குவதிலே, கூட்டணியை உருவாக்குவதிலே அவருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்ததோ, அதே போல இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதில் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானதாக இருக்கிறது. தேசிய அளவிலே இன்றைக்கு எல்லா தலைவர்களாலும் மதிக்கப்படுகிற ஒரு பெருந்தலைவராக பரிணமித்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். தோழர்களே, இது திமுக கூட்டணி, அது திமுக கூட்டம் அல்லது திமுக தோழர்கள் இருக்கிற கூட்டம். அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசுகிறேன் என்று யாரும் தயவு செய்து கருத வேண்டாம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கு நாடே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து பின்பற்றுகிறது.
தமிழ்நாட்டில் என்ன திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அதே திட்டத்தை கர்நாடகாவிலே அல்லது ஆந்திராவிலே அல்லது உத்தரப்பிரதேசத்திலே பின்பற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு முன்மாதிரி ஆட்சியாக, அதனால்தான் இதை திராவிட மாடல், திராவிட மாதிரி ஆட்சி என்று தளபதி அவர்கள் சொல்கிறார். நாங்கள் பிறருக்கு ஒரு மாடலாக இருக்கிறோம், எங்களை நீங்கள் பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று சொல்லத்தக்க வகையில ஆட்சி நிர்வாகத்தையும் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். கொள்கை வழியில் அரசியலை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கட்சியோடு சேர்ந்துதான், இந்த அணியில் இணைந்துதான் பிஜேபியை வீழ்த்த முடியும். ஏன் பிஜேபியை வீழ்த்த வேண்டும்? அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மாநில கட்சிகள் இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, அதிபர் ஆட்சி முறைதான் வரும், இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது, வர்ணாசிரம தர்மம் தான் அரசமைப்பு சட்டமாக மாறும், சமூக நீதியை குழிதோண்டி புதைப்பார்கள், இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஆபத்து வரும். இதையெல்லாம் தெரிந்துதான் தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதை விட மாநிலம் மாநிலமாக சென்று மக்களை, தலைவர்களை சந்தித்து, கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஒரு கருத்தியல் யுத்தம் நடத்துவதற்கான களத்தை அமைத்ததில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரமும் நான் என்ன செய்கிறேன் என்பது வெளிப்படையானது. எனக்கென்று தனியே நேரம் இல்லை. நான் குளிக்க போகிற நேரத்தை தவிர, உறங்குகிற 3 மணி நேரத்தை தவிர 21 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். இங்கில்லை என்றால் அங்கே, அங்கே இல்லை என்றால் எங்கோ ஒரு மூலையில் மக்களோடு தான் நான் இருக்கிறேன். மக்களைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். போராட்ட களங்களில் இருக்கிறேன். தோழமை கட்சிகளோடு போராடி கொண்டிருக்கிறேன். கருத்தியல் களத்தில் வாதாடி கொண்டிருக்கிறேன். மீண்டும் நான் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலை எதிரொலிக்க, இந்த நாட்டை பாதுகாப்பதற்கான போர்க்குரலை ஒலிக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு வாதாட, ஒரு புதிய ஆட்சியை அங்கே உருவாக்க உங்கள் பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். இது திருமாவளவருக்கு அளிக்கப்படுகிற வாக்குகள் அல்ல, இது இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான வாக்குகள். இந்த யுத்தம் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான யுத்தம், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான யுத்தம் என்பதை விட திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் என்பதை விட இந்த நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற கருத்தியல் யுத்தம். இந்த யுத்தத்தை மக்கள் வெல்ல வேண்டும். மக்கள் வெல்ல வேண்டுமானால் சிதம்பரத்தில் பானை வெல்ல வேண்டும். தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திற்கு மீண்டும் வாக்களியுங்கள். இது என் சொந்த தொகுதி. என்னை வெளியே போகிறீர்களா, வேறு தொகுதி மாறுகிறீர்களா என்று திரும்ப திரும்ப சில பேர் திட்டமிட்டு என்னை தூண்டி பார்த்தார்கள். நான் சொன்னேன், என்னுடைய சொந்த தொகுதி, நான் பிறந்த மண் இந்த மண். சிதம்பரம் தொகுதியில் நான் மீண்டும் 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 நான் போட்டியிடுவேன், களம் காண்பேன் என்று நான் உறுதியாக நின்று உங்களை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கிறேன். இந்த தொகுதி எனது தாய்மடி என்கிற உணர்வோடு வந்திருக்கிறேன். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு மீண்டும் வெற்றி பெறச் சொல்லுங்கள் என்று கேட்டு விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.